إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நமது மார்க்க வகுப்பின் தலைப்பாக உள்ளங்களை திறந்த திருமறை வசனங்கள். இந்த தலைப்பை பொறுத்தவரையில் ஒவ்வொரு மூமினும் மிகவும் சிந்தனைக்கு எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல் குர்ஆனை நமது வாழ்வில் நாம் அதிகம் ஓதுகின்றோம். உண்மையில் அந்த வசனங்களை கடந்து செல்கின்ற போது அவைகள் எமது உள்ளங்களை திறக்கின்றனவா என்பதை நாம் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டுள்ளோம். என் அருமை சகோதரர்களே, ஒரு முறை நான் ஒரு இமாமுக்கு பின்னால் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதேன். வழமையாக ஓதக்கூடிய சூரா தான் சூரத்து நப அத்தியாயம். அந்த அத்தியாயத்தை அவர் ஓதினார். அதனுடைய கடைசி பகுதியில் வரக்கூடிய யௌம யன்துருல் மர்உ மா கத்தமத் யதாஹ் என்ற அந்த இடத்தை ஓதும் போது அவர் திரும்ப அதை ஓதி அழுதார். வழமையாக நாம் கேட்கக்கூடிய வசனம்தான், கடந்து செல்லக்கூடிய வசனம்தான். ஆனாலும் அவர் அதை திரும்ப ஓதி அழும்போது நமது சிந்தனைகள் அதற்காக திறக்கின்றன. உண்மையில் அந்த வசனம் சொல்லக்கூடிய செய்தி என்ன செய்தி என்று பார்த்தீர்கள் என்றால், நாளை மறுமையுடைய நாளில் ஒவ்வொருவனும் எதை முற்படுத்தினானோ அதை காண்பான் என்பதுதான் வசனம். யௌம யன்துருல் மர்உ மா கத்தமத் யதாஹ். ஒவ்வொருவனும் எதை தனக்காக முற்படுத்தினானோ அதை காண்பான். மறுக்க முடியாது, அதை மறுக்க முடியாது. ஏன்? அவனுடைய செயல்கள் அனைத்தும் அங்கு காட்சிக்கு முன்னால் கொண்டு வரப்படும். சுப்ஹானல்லாஹ். உண்மையில் ஒவ்வொருவரும் நின்று சிந்திக்க வேண்டிய ஒரு வசனம். இப்படி அல் குர்ஆனுடைய வசனங்கள் சுப்ஹானல்லாஹ். நாம் வேகமாக குர்ஆனை ஓதி முடிக்கின்றோம். ஆனால் உண்மையில் நாம் நின்று நிதானமாக வசனங்களை திரும்ப ஓதி நமது உள்ளத்தை அதற்காக நாம் திறக்க வேண்டும். உமர் ரலியல்லாஹுடைய வரலாற்றில் நாம் பார்க்கின்ற போது அவர்கள் சுமார் ஒரு 10 வருடங்கள் சூரத்துல் பக்ராவை மரணமிடுவதற்கு எடுத்துக்கொண்டார்கள் என்று பார்க்கின்றோம். இதற்கு விளக்கம் சொல்லும் போது அறிஞர்கள் என்ன சொல்வார்கள் என்றால், அவர்கள் அதை வெறுமனே மரணமிடவில்லை. அந்த வசனங்கள் உள்ளடக்கி இருக்கக்கூடிய செய்திகளை அவர்கள் நன்றாக உள்வாங்கி அவற்றை தனது வாழ்வில் செயல்படுத்தி
அவ்வாறுதான் மரணமிட்டார்கள். என் அருமையான சகோதரர்களே, இமாம்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் எடுத்து படித்து பார்க்கின்ற போது அவர்கள் குர்ஆனை முடிப்பதற்கு 2 முறைகளை கையாள்வார்கள். நாங்கள் சொல்லுங்க ஹத்தும், அதாவது குர்ஆனை ஓதி முடிப்பதற்கு 2 முறைகளை கையாள்வார்கள். ஒரு முறை என்னவென்றால் வேகமாக ஓதி முடிக்கக்கூடிய ஒரு முறை. அடுத்து இன்னொரு முறை எப்படி என்று சொன்னால், அவர்கள் மிக நிதானமாகத்தான் ஓதி முடிப்பார்கள். அதற்கு வருடங்கள் தேவைப்படும். அது வசனங்களை நன்றாக விளங்கி உள்வாங்கி முடிப்பார்கள். 2 முறை இமாம்களுடைய வாழ்வில் இருந்ததை நாம் பார்க்கின்றோம். எனவே அன்பிற்குரிய அருமையான சகோதரர்களே, இப்போ குர்ஆன், அந்த குர்ஆனுக்காக நமது உள்ளம் திறக்கவில்லை என்றால் வேறு எதற்கு திறக்கும்? இல்லையா? அல்லாஹுடைய கலாம், அல்லாஹுடைய வார்த்தைகள். அல்லாஹ் சொல்கின்ற போது சொல்கிறான், அதாவது அல்லாஹு நஸ்ஸல அஹ்ஸனல் ஹதீஸி கிதாபன் முத்தஷாபிஹன் மசானிய தக்ஷஇரு மின்ஹு ஜுலூதுல் லதீன யக்ஷௌன ரப்பஹும் ثم تلين جلودهم وقلوبهم إلى ذكر الله. அந்த வேதத்தை அருளிய இறைவன் அந்த வேதத்தை பற்றி என்ன சொல்கிறான்? அந்த வேதத்தை பற்றி என்ன சொல்கிறான்? இது மிக அழகான செய்தி. அஹ்ஸனல் ஹதீஸ் எப்படி சொன்னால்தான் மிக அழகான செய்தி. அல்லாஹ் அருளிய இந்த செய்தி இருக்கிறதே மிக அழகானது. அஹ்ஸனல் ஹதீஸ். எனவே அருமையான சகோதரர்களே, இந்த அழகான செய்தியை நாம் ரசிக்கவில்லை என்றால், அதன் மூலம் நானும் நீங்களும் இன்பம் பெறவில்லை என்றால் எவ்வளவு பெரிய துர்ப்பாக்கியவான்கள். அவ்வளவு அழகான செய்தி. அஹ்ஸனல் ஹதீஸ் கிதாபன், வேதமாக. முத்தஷாபிஹன், முத்தஷாபிஹன் என்றால் ஒன்றை ஒன்று ஒப்பான செய்திகள், திரும்ப திரும்ப செய்திகள் வந்து கொண்டே இருக்கும். அதே போன்று அந்த செய்திகள் புகழுக்குரிய செய்திகள். தக்ஷஇரு மின்ஹு ஜுலூதுல் லதீன யக்ஷௌன ரப்பஹும். இந்த தோள்கள் இருக்கிறதானே, இந்த தோள்கள் எல்லாம் சிலிர்க்குமாம். அல்லாஹ் சொல்கிறான், சுப்ஹானல்லாஹ். ஜுலூத், யாருடைய தோள்கள் சிலிர்க்கும் என்றால் யக்ஷௌன ரப்பஹும், ரப்பை பயப்படக்கூடியவர்களுடைய தோள்கள் தான். சுப்ஹானல்லாஹ். ரப்பை பயப்படக்கூடியவர்களுடைய தோள்கள் சிலிர்க்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். சும்ம தலீனு ஜுலூதுஹும் வ குலூபுஹும் இலா திக்ரில்லாஹ். அதனுடைய பிரதிபலன் என்ன என்றால், அவருடைய தோள்களும் உள்ளங்களும் அல்லாஹுவை நினைவு கூறுவதன் பால் சாய்ந்து விடும். சுப்ஹானல்லாஹ். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படிப்பட்ட அற்புதமான வேதம் குர்ஆன். குர்ஆன் என்பது உண்மையில் அவ்வளவு இன்பமானது. அதை ஓதுவதும் இன்பம், அதை விளங்குவது இன்பம், அதை செவியேற்பது இன்பம், அனைத்தும் இன்பம் தான். நறுமையான சகோதரர்களே, நான் இதில் இந்த உள்ளங்களை திறப்பது, அல்லாஹ் உள்ளங்களை திறக்க செய்கிறான் என்றால் அது மிகப்பெரிய நிஅமத், அது மிகப்பெரிய அருள். அல்லாஹ் ஒருவரது உள்ளத்தை திறக்குகின்றான், திறக்க செய்கிறான் என்றால் அது ஒரு மிகப்பெரிய நிஅமத். அதனால தான் நாங்கள் குர்ஆனை படிக்கின்ற போது, குர்ஆனை நாம் படிக்கின்ற போது சில வசனங்கள் நமது உள்ளங்களை திறக்கிறது என்றால் நாம் வேகமாக அதை கடந்து செல்லாமல் அதை திரும்ப திரும்ப ஓத வேண்டும். சில வசனங்கள் நமது உள்ளங்களில் ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது, ஏதோ ஒரு மாற்றத்தை உள்ளத்தில் ஏற்படுத்துது என்று சொன்னால் நாம் அவசரமாக அந்த வசனத்தை கடந்து சென்று விடாமல் திரும்ப திரும்ப அதை ஓத வேண்டும். ஒரு ஹதீஸை பாருங்கள், இப்னு மாஜாவிலே இடம்பெறுகிறது. 1118வது எண்ணில் அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஒரு நாள் இரவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகைக்காக நின்றார்கள். நபி அவர்கள் அந்த இரவு முழுவதும் ஒரே வசனத்தை தான் திரும்ப திரும்ப ஓதிக்கொண்டே இருந்தார்கள். சுப்ஹானல்லாஹ். நபி அவர்கள் ஒரே ஒரு வசனத்தை தான் திரும்ப திரும்ப ஓதிக்கொண்டே இருந்தார்கள். ஹத்தா அஸ்பஹ, சுபஹு வரைக்கும். யுரத்திதுஹல் ஆயா, என்ன வசனம் அது? இன் துஅذிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக் வ இன் தக்ஃபிர் லஹும் ஃபஇன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம். இதை ஈசா அலைஹிஸ்ஸலாம் எங்கு சொல்வாங்கண்டா, நாளை மறுமையில் யாரும் படைத்த ரப்பின் முன்னால் வாய் திறக்க முடியாத, வார்த்தைகளை வெளிப்படுத்த அனுமதிக்கப்படாத
அந்த மஹ்ஷருடைய பெருவெளியில் யாருக்கு அல்லாஹ் அனுமதி கொடுப்பானோ அவர்கள் மாத்திரம்தான் பேசுவார்கள். அல்லாஹ் யாருக்கு அனுமதி கொடுப்பானோ அவர்கள் மாத்திரம்தான் பேசுவார்கள், வேறு யாரும் பேச முடியாது. அதுவும் எதை பேசலாம் என்றால் அல்லாஹ் எத்தனை வார்த்தைகளை பேசுவதற்கு அனுமதித்தானோ அதை மட்டும் தான் பேசுவார்கள். அல்லாஹ் எத்தனை வார்த்தைகளை பேசுவதற்கு அனுமதி கொடுத்தானோ அத்தனை வார்த்தைகளை தான் பேசுவார்கள். அப்படிப்பட்ட அந்த மஹ்ஷருடைய நாளில் அருமை சகோதரர்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் இடம் அல்லாஹ் கேட்கும் போது அவர்கள் பேசுவார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹு தஆலா எழுப்பி, நீங்கள் தான் சொன்னீர்களா மக்களுக்கு, அந்த குல்தலின்னாஸ், நீங்க தான் மக்களுக்கு சொன்னீர்களா என்னை விட்டு விட்டு உங்களையும் உங்களது தாயையும் வணங்குமாறு கடவுள்களாக எடுத்துக் கொள்ளுமாறு நீங்கள் சொன்னீர்களா என்று அல்லாஹ் கேட்பான். அவர்கள் சொல்லவில்லை என்பது அல்லாஹ்வுக்கு நன்றாக தெரியும். அல்லாஹ் மிக அறிந்தவன். ஆனால் அவரை வணங்கி வழிகட்டு போனார்களே, அவர்களுக்கு உணர்த்த வேண்டுமா இல்லையா? அவர்களுக்கு உணர்த்த வேண்டுமா இல்லையா? அப்ப அல்லாஹு தஆலா கேட்பான். கேட்கும் போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், அதாவது நீ தூய்மையானவன், எனக்கு எந்த விஷயத்தில் எதை சொல்வதற்கு தகுதி இல்லையோ நான் அதை ஒருபோதும் நான் சொல்லவில்லை. அவ்வாறு சொல்லியிருந்தால் அது நிச்சயமாக உனக்கு தெரியும். எனது உள்ளத்தில் உள்ளதை நீ அறிவாய், உன்னில் உள்ளதை நான் அறிய மாட்டேன் என்று இப்படி அவர்கள் பதில் சொல்லி அவர்கள் விலகிக் கொள்வார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் சொல்வார்கள், இன் துஅذிபுஹும், பாருங்க எப்படி சொல்லுவாங்க, இன் துஅذிபுஹும், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கடவுளாக எடுத்து உலகில் வணங்கினார்களே, அவர்களுடைய விஷயத்திலே சொல்வார்கள், இன் துஅذிபுஹும், நீ அவர்களை வேதனை செய்தால் ஃபஇன்னஹும் இபாதுக், அவர்கள் உனது அடிமைகள், அவர்கள் உனது அடியார்கள். இந்த உலகத்தில் இதை விளங்காமல் இருக்கிறார். கவலை என்ன? கவலை அதுதான். என்ன? அதாவது இந்த சத்தியத்தை இவர்கள் விளங்காமல் இருக்கிறார்களே, நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லாத ஒன்றை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் நாளை மறுமையில் இப்படித்தானே சொல்லப் போகிறார்கள். நீ அவர்களை தண்டிப்பதாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் உனது அடியார்கள். வ இன் தக்ஃபிர் லஹும், நீ அவர்களை மன்னிப்பாயாக இருந்தால் ஃபஇன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம், நீ யாவற்றையும் மிகைத்தவன், ஞானம் மிக்கவன். எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப திரும்ப ஒரு அந்த இரவு முழுவதும் இந்த வசனத்தை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். நபி அவங்களோட கண்கலந்து கண்ணீரை வரவழைத்து வசனம் ஒன்று இருக்கிறது, சூரத்து நிசாவிலே வரக்கூடிய வசனம். அந்த வசனத்தை நீங்க எடுத்து படித்து பார்த்தாலும் அதாவது மறுமையைத்தான் பேசுகிறது. ஃபகைஃப இதா ஜிஅனா பிக மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீதின் வஜிஅனா பிக அலா ஹாஉலாய் ஷஹீதா. நபியை நாளை மறுமையில் உண்மை சாட்சியாக கொண்டு வரும் போது நிலைமை எப்படி இருக்கும்? நபி அவங்க அழுதார்கள். இந்த வசனத்தின் முன்னால் நபி அவர்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள், அழுகின்றார்கள். மறுமை நாம் படைத்த ரப்புக்கு முன்னால் நிற்கின்ற அந்த நாள், அந்த நாளுடைய நிகழ்வுகளை பற்றி குர்ஆன் எத்தனை எத்தனை இடங்களில் பேசுகின்றன என் அருமையான சகோதரர்களே. எனவே குர்ஆனை நாம் ஓதும் போது வெறுமனே அதை ஓதி முடித்து விட வேண்டும் என்ற நோக்கம் அல்ல. மாறாக சில வசனங்கள் நமது உள்ளத்தை திறக்கிறது என்றால் அதை நாம் திரும்ப திரும்ப நாம் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். அது நமது ஈமான் அதிகரிக்கக்கூடிய இடம். நமக்கு தேவை அதுதான், நமது ஈமான் அதிகரிக்க வேண்டும். வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா, அவர்களுக்கு அந்த வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் கேட்கும் போதே என்ன செய்யும்? ஈமான் அதிகரிக்கும். ஸாதத்துஹும் ஈமானா, அவர்களது ஈமான் அதிகரிக்கும் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். என் அருமையான சகோதரர்களே, இதுல நீங்க சூரத்துல் ஜின் அத்தியாயம் 72வது அத்தியாயத்தை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, இந்த அத்தியாயம் ஜின்களுடைய உள்ளங்களை குர்ஆன் எப்படி திறந்தன என்பதை சொல்கிறது. அதாவது ஜின்களுடைய உள்ளங்கள், இந்த ஜின்கள் உடைய உள்ளங்களை எப்படி இந்த திருக்குர்ஆனுடைய வசனங்கள் திறந்தன என்பதை சொல்கின்றன. குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஊஹிய இலைய, எனக்கு வஹி அறிவிக்கப்பட்டது, அன்னஹு ஸ்தமஅ நஃபரும் மினல் ஜின், அதாவது ஜின்களில் சிலர் என்ன செய்தார்கள்?
இவ்வேதத்தை செவியுற்றார்கள். செவியுற்று அவர்கள் போய் என்ன சொன்னார்கள் ஏனைய ஜின்களிடம்? இன்னா சமிஅனா குர்ஆனன் அஜபான்னு சொன்னார்கள். நிச்சயமாக நாம் ஆச்சரியமான குர்ஆனை செவியுற்றோம். அவங்க உள்ளத்தை, அந்த உள்ளம் எப்படி திறந்திருக்கும் என்று பாருங்க. நாம் ஆச்சரியமான குர்ஆனை செவியுற்றோம். இன்னா சமிஅனா குர்ஆனன் அஜபா. அடுத்து சொல்கிறார்கள் யஹ்தி இல ருஷ்த், அது நேர் வழியைக்குத்தான் வழிகாட்டுகிறது, நேரான வழியைத்தான் அது காட்டுகிறது. ஃபஆமன்னா பிஹி, நாம் அதை உடனே நம்பிவிட்டோம், ஈமான் கொண்டு விட்டோம். இப்படியான மாற்றத்தை அதை ஏற்படுத்துதுன்னு பாருங்க. சும்மா குர்ஆன் அதை செவியுற்றவுடன் அவர்களுடைய உள்ளங்கள் திறந்து அவர்கள் இதுதான் நேரான வழி, இது நேரான வழியைத்தான் காட்டுகிறது என்பதை உடனடியாக அவர்கள் ஈமான் கொண்டு நம்பிக்கை கொண்டு அவர்கள் தாயிகளாகவும் மாறுகிறார்கள். எப்படி மாறுறாங்க? அழைப்பாளர்களாக, பிறரையும் அந்த குர்ஆனின் பால் அழைக்கக்கூடியவர்களாக மாறுகிறார்கள். அடுத்து சொல்கிறார்கள் வலன் நுஷ்ரிக பிரப்பினா அஹதா, நாம் எமது இறைவனுக்கு எதையும் இணையாக்க மாட்டோம். பார்த்தீங்களா, ஈமான், நாம் மூமின்களாகிவிட்டோம், அல்லாஹ்வுக்கு எதையும் நாம் இணையாக்க மாட்டோம். ஆனா பாத்தீங்கன்னு சொன்னா மக்கா காபிர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? மக்கா காபிர்கள் அல்லாஹுவை வணங்குவதை விட்டுவிட்டு ஜின்களை வணங்கி கொண்டிருந்தார்கள் இல்லையா? நாளை மறுமையிலே அல்லாஹ் மலக்குகளையும் விசாரிப்பான், மலக்குகளிடம் அல்லாஹ் கேட்பான். மலக்குகளிடம் கேட்கும் போது மலக்குகள் சொல்வார்கள் பல் கானு யஅபுதுனல் ஜின், அவர்கள் எம்மை வணங்கவில்லை, ஜின்களைத்தான் வணங்கிக் கொண்டிருந்தார்கள் என்று மலக்குகளும் விலகிக் கொள்வார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறாக இந்த சூரத்துல் ஜின்னை கொஞ்சம் எடுத்து படிச்சு பாருங்க. சுப்ஹானல்லாஹ், நாங்கள் ஒவ்வொருவரும் படிக்க வேண்டிய ஒரு அத்தியாயம். அதாவது ஜின்கள் எப்படியெல்லாம் பேசி இருக்கிறது, அதாவது ஜின்கள் எப்படியெல்லாம் ஷிர்க்குடைய வாயில்களை அடைத்திருக்கின்றன, ஜின்கள் எப்படியெல்லாம் ஷிர்க்குடைய வாயில்களை அடைத்திருக்கின்றன. ஜின்களை கொண்டுதான் நிறைய பேர் ஏமாற்றப்படுகிறார்கள், ஜின்களை கொண்டு ஏமாற்றப்படுகிறார்கள். அவர் ஒரு ஜின்னை வசப்படுத்தி வைத்திருக்கிறார் என்று என்ன செய்கிறார்கள்? சொல்லி விடுவார்கள். அதன் பிறகு என்னமோ அவருக்கு ஒரு பெரிய பவர் இருக்கிற மாதிரி நிறைய பேர் ஈமானை பறிகொடுத்து விடுவார்கள். நிலைகளை நாங்கள் சமூகத்தில் பார்க்கிறோமா இல்லையா? அந்த ஜின்கள் என்ன சொன்னது, அந்த ஜின்கள் எப்படி தாவா செய்தன, பிரச்சாரம் செய்தன என்பதை அழகாக இந்த அத்தியாயம் பேசுகிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படி குர்ஆனுடைய வசனங்கள் உள்ளங்களை திறக்கும், உள்ளங்களை திறக்கும். அதற்கு இவைகள் நான் சொல்லக்கூடிய இந்த செய்திகள் ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கின்றன. அடுத்து பாருங்க, சூரத்துல் மாயிதாவுடைய 83வது வசனம். இந்த சூரத்துல் மாயிதாவுடைய 83வது வசனத்தை பொறுத்தவரையில் இந்த வசனம் என்ன சொல்கிறது என்றால், வஇதா சமிஉ மா உன்ஸில இலர் ரசூல் தரா அயுனஹும் தஃபீது மினத் தம்இ மிம்மா அரஃபு மினல் ஹக். மொபைல்ல கொஞ்சம் சைலண்ட்ல போட்டுக்கோங்க. யகூலூன ரப்பனா ஆமன்னா ஃபக்துப்னா மஅஷ் ஷாஹிதீன். இதில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வைதா சமிஉ, அவர்கள் செவியுற்றால், மா உன்ஸில இலர் ரசூல், தூதருக்கு அருளப்பட்டதை, தூதருக்கு அருளப்பட்டதை அவர்கள் செவியுற்றால், தரா அயுனஹும், அவர்களது கண்களை நீங்கள் பார்ப்பீர்கள், தஃபீது மினத் தம், கண்களால் அப்படி கண்ணீர் வழிந்து கொண்டிருக்கும். எது? குர்ஆனை கேட்டவுடன், குர்ஆனை கேட்ட மாத்திரத்தில் அவனோட கண்களிலிருந்து கண்ணீர் வழியும். எதற்காக? மிம்மா அரஃபு மினல் ஹக், என்ன? இதுதான் சத்தியம். சுப்ஹானல்லாஹ், இதுதான் உண்மை, சத்தியம் என்று அவர்கள் அறிந்து கொண்டவுடன் அவனோட கண்களிலிருந்து கண்ணீர் வழியும். யகூலூன, அவங்க உடனே என்ன சொல்லுவாங்க? ரப்பனா ஆமன்னா, எங்கள் ரப்பே ஈமான் கொண்டோம், ஃபக்துப்னா மஅஷ் ஷாஹிதீன், எம்மை சாட்சி சொல்பவர்களோடு எம்மையும் எழுதி விடுவாயாக, பதிவு செய்து விடுவாயாக. இப்படித்தான் துவா செய்வான். இந்த வசனம் என் அருமையான சகோதரர்களே, இது யாருடைய விஷயத்திலே இறங்கியது அப்படின்னு பார்க்கின்ற போது, நசாயியுடைய சுனல் குப்ராவில் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ரிவாயத் வருகிறது. இது நஜ்ஜாஷி மன்னர், நஜ்ஜாஷி மன்னருடைய சபையில் மக்காவிலிருந்து ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் செய்து சென்ற நபித்தோழர்கள் அவருடைய சபையில் அதிலே தலைவராக ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார்கள். அவங்க சூரத்து மரியமுடைய வசனங்களை ஓதி காட்டிய போது, சூரத்து மரியமுடைய வசனங்களை ஓதி காட்டிய போது அவர்கள் அழுதார்கள். நஜ்ஜாஷி மன்னர் என்ன செய்கிறார்? அழுகின்றார். சுப்ஹானல்லாஹ்,
அதைத்தான் அல்லாஹ் இங்கு சொல்கிறான். இது சத்தியம், இது உண்மை என்று அவர்கள் அறிந்து கொள்ளும் போது அவர்கள் கண்ணீர் வடிப்பார்கள். உள்ளத்துல எவ்வளவு பெரிய ஒரு மாற்றம் அதன் மூலம் ஏற்பட்டு கண்களார் கண்ணீராக வெளிப்படுகிறது. நஜ்ஜாஷி மன்னர் ஈமான் கொண்டார், மூமினாகத்தான் மரணித்தார். அவருக்காக அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவிலே ஜனாசா தொழுகை தொழுவிக்கின்ற அளவுக்கு ஈமானால் சிறப்பு பெற்றார். அவ்வளவு பெரிய ஒரு சிறப்பான ஈமானுக்குரியவர் நபி அவர்கள். அவர்களுடைய ஜனாசா தொழுகை மதீனாவில் தொழுவிக்கின்ற அளவுக்கு. எனவே நறுமையான சகோதரர்களே, குர்ஆனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் சத்தியம், உண்மை. உண்மைக்கு கண்ணீர் வடிக்கவில்லை என்றால் நாம் எதற்கு கண்ணீர் வடிப்பது? இது சத்தியம், இது உண்மை. அல்லாஹ் கேட்கிறான், வமன் அஸ்தகு மினல்லாஹி கீலா, அல்லாஹ்வை விட உண்மை சொல்பவன் வேறு யார் என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, குர்ஆனுடைய வசனங்கள், இந்த குர்ஆனுடைய வசனங்கள் எப்படியெல்லாம் அவங்களோட உள்ளத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, அவங்களோட உள்ளங்களை திறந்திருக்கிறது என்பதை நமக்கு இந்த செய்தி கூறிக்கொண்டிருக்கிறது. எனவே இந்த சிறப்புக்குள் நானும் நீங்களும் வர வேண்டுமா இல்லையா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இந்த சிறப்புக்குள் நானும் நீங்களும் வர வேண்டுமா இல்லையா? குர்ஆனுடைய வசனங்களை கேட்கின்ற போது அதாவது நமது உள்ளம் அசைய வேண்டும், உள்ளம் அசைய வேண்டும், கல் நெஞ்சங்களாக இருக்கக்கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல அதை எச்சரிக்கிறான். கஸ்வத்துல் கல்ப், கஸ்வத்துல் கல்ப்னா என்ன? அதாவது கல் நெஞ்சங்கள். அல்லாஹு தஆலா சொல்கின்ற போது எப்படி சொல்கிறான் என்று சொன்னால், ஃபவைலுல் லில் காசியத்தி குலூபுஹும் மின் திக்ரில்லாஹ். எப்படி சொல்கிறான்? அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டு தூரமாகிய அந்த நெஞ்சங்கள், கல் நெஞ்சங்களாக மாறிய அந்த உள்ளங்களுக்கு கேடென்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அந்த உள்ளங்களுக்கு கேடென்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே நாம் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளுக்கு முன்னால் நமது உள்ளம் நெகிழ்ந்து போக வேண்டும். குர்ஆனை நாம் படிக்கும் போது, குர்ஆனை பிறர் ஓதும் போது நாம் கேட்கின்றோம். அப்படியான நேரங்களில் நமது உள்ளம் அதற்காக நெகிழ்ந்து நமது கண்களிலிருந்து கண்ணீர் வெளிப்படுதல் என்பது அது ஒரு சிறந்த ஒரு நன்மைக்குரிய விடயம். அந்த முன்மாதிரியை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கின்றோம். அல்லாஹு தஆலா இதை அல் குர்ஆனிலே புகழ்ந்து சிலாகித்து சொல்கிறான். இந்த விஷயத்தை அவங்க குர்ஆனுடைய வசனங்களை செவியேற்றால் அல்லாஹ் சொல்கிறான், ஹர்ரு சுஜ்ஜதன் வ புக்கியான்னு சொல்கிறான். ஹர்ரு வைதா துத்லா அலைஹிம் ஆயாத்துர் ரஹ்மான். நீங்க சூரத்து மரியம் எடுத்து படித்து பார்த்தால் அல்லாஹ் சொல்கிறான், வைதா துத்லா அலைஹிம் ஆயாத்துர் ரஹ்மான், ரஹ்மானுடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் ஹர்ரு சுஜ்ஜதன் வ புக்கியா, அழுதவர்களாகத்தான் சுஜூதிலே வீழ்வார்கள். அவங்க சுஜூதிலே விழுவது எப்படி? அழுதவர்களாக. சஹாபாக்கள், இமாம்கள் கேட்பார்கள், சுஜூதிலே விழுகிறோம், எங்கே எமது கண்களில் கண்ணீர் என்று கேட்பார்கள். எங்கே எமது கண்களில் கண்ணீர் என்று கேட்பார்கள். எனவே எப்படி? அழுதவர்களாக சுஜூதிலே வீழ்வார்கள். ரஹ்மானுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால், ரஹ்மானுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால். இன்னும் நீங்க அதாவது சூரத்து இஸ்ராவுடைய கடைசியில் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் அதிலும் வரும், யபுகூன வயஸீது ஹுஷூஆன் வரும். அவர்கள் அழுவார்கள். அது சஜ்தாவுக்குரிய இடம் அந்த வசனம். அதாவது அவங்களோட உள்ளச்சம் அதிகரிக்கும், அவங்களோட ஹுஷு என்ன செய்யும்? அதிகரிக்கும். இதெல்லாம் குர்ஆனால் ஏற்படுகின்ற மாற்றங்கள். இது நமது உள்ளத்தில் ஏற்படலண்டா, அப்படியே இல்லை. இதெல்லாம் சொல்லுது குர்ஆன் சொல்லுது, இதெல்லாம் அவர்களுக்குள் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அவங்களோட உள்ளங்கள்ல. அப்ப இந்த மாற்றங்கள் எதுவும் எம்மில் ஏற்படவில்லை என்றால் அப்ப நாங்க எதை சந்தேகிக்கிறது? அல்லாஹ்வுடைய வார்த்தைகளையா? சுப்ஹானல்லாஹ். அதாவது எம்மை நாம் சுய பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டும். எனது நிலை என்ன? எனது உள்ளத்தின் நிலை என்ன? எனவே நறுமையான சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ், இவ்வாறான இந்த செய்திகள் நமது ஈமானை அதிகப்படுத்துகின்ற செய்திகள். நாம் நமது உள்ளத்தில் கவலையா? குர்ஆனை எடுத்து பிரட்டி படிக்க வேண்டும். நமது உள்ளத்துல ஒரு கவலை, உள்ளத்தில் ஒரு கஷ்டம், குர்ஆனை திறந்து படிக்க வேண்டும். அதுதான் ஷிஃபா. அது என்ன? அது நிவாரணி, அது ஷிஃபா. நாம் கவலைகளுக்கு மருந்தை பக்கத்திலே வைத்துக்கொண்டு, நிவாரணியை பக்கத்தில் வைத்துக்கொண்டு எங்கெங்கோ நாம் நிம்மதியை தேடி அலைகின்றோம். குர்ஆன் எடுத்து படிங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சொல்கிறான், வலா தஹினூ, சஞ்சலப்படாதீர்கள், வலா தஹ்ஸனூ, கவலை கொள்ளாதீர்கள். அல்லாஹ் சொல்லக்கூடிய ஆறுதல், அன்துமுல் அஅலவுன், நீங்கள் தான் உயர்ந்தவர்கள்.
இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் மூமின்களாக இருந்தால். இப்படி குர்ஆன் நமக்கு ஆறுதல் சொல்கிறது. நமது கவலைகளுக்கு என்ன செய்யுது? அதற்கு மருந்து வழங்குகிறது குர்ஆன். எனவே நறுமையான சகோதரர்களே, ஒரு செய்தியை பாருங்கள். இந்த செய்தியை பொறுத்தவரையில் இந்த செய்தி ஹில்யத்துல் அவுலியா என்ற நூலிலே வருகிறது. இன்னும் பல கிரந்தங்கள்ல வரக்கூடிய ஒரு செய்தி. அதாவது உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம். உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம். உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் அவர்களுடைய சபைக்கு ஒரு மனிதர் ஷாம் சிரியாவிலிருந்து வருவார். சிரியாவிலிருந்து வந்து அமீருல் முஃமினீன் அவர்களை சந்தித்து விட்டு செல்வார். இப்படி வந்து செல்லக்கூடிய இந்த மனிதர், அதாவது சில காலம் உமர் ரலியல்லாஹுடைய சபைக்கு வராத போது அவரை பற்றி விசாரிக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள், அமீருல் முஃமினீன் அவர்கள் அந்த மனிதரை பற்றி விசாரிக்கிறார்கள். இப்படி வந்து கொண்டிருந்த இவரை காணவில்லை என்று சொல்லி அப்படி விசாரிக்கின்ற போது அங்குள்ள சில தோழர்கள் சொல்கிறார்கள், அமீருல் முஃமினீன் அவர்களே, அவர்கள் மதுபானத்துக்கு அடிமையாகிவிட்டார். அவர் மதுபானத்துக்கு அடிமையாகிவிட்டார் அப்படி என்று சொல்லி, அதிகம் மதுபானம் அருந்த தொடங்கிவிட்டார் என்று சொல்லி சொல்கிறார்கள். இப்படி சொன்னவுடன் உமர் ரலியல்லாஹு என்ன செய்கிறாங்க? தனது எழுத்தாளரை அழைக்கிறார்கள். அழைத்து சொல்கிறார்கள், எழுதுங்கள். அமீருல் முஃமினீன் என்று வரல, உமர் இப்னு கத்தாபிடமிருந்து என்று எழுதுங்கள். இன்னாருக்கு உங்கள் மீது சலாம் உண்டாவட்டுமாக, வைன்னி அஹ்மது இலைக்கல்லா அல்லதி லா இலாஹ இல்லாஹு என்ற அல்லாஹுவை புகழ்ந்து இப்படி எழுதிவிட்டு அவங்க தொடர்ந்து எழுதுகிறார்கள், காஃபிரி தம்பி வகாபிலி தௌபி ஷதீதில் இகாபி தி தௌலி லா இலாஹ இல்லாஹுவ இலைஹில் மசீர் ரஹ்மக்கல்லாஹ். எனவே இப்படியாக இதை என்ன செய்கிறார்கள்? இவ்வளவுதான் எழுதினார்கள். என் அருமையான சகோதரர்களே, இப்ப இவர் எழுதின இந்த இதுல நீங்க எடுத்தீங்கன்னா சில பகுதிகள் குர்ஆனுடைய வசனமாக இருக்கிறது. சூரத்து காஃபிர நீங்க எடுத்தீங்கன்னா 40வது அத்தியாயம் 3வது வசனம், காஃபிரி தம்பி என்றால் அவன் பாவங்களை மன்னிப்பவன். அவன் யார்? காஃபிரி தம்பண்டா பாவங்களை மன்னிக்க கூடியவன். அவனிடம் மன்னிப்பை கேட்கும் போது அவன் பாவங்களை மன்னிப்பவன். அதே போன்று வகாபிலி தௌப், தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன், தௌபாவை ஒப்புக்கொள்ளக்கூடியவன். அதே போன்று ஷதீதில் இகாப், ஷதீதில் இகாப் என்ன? வேதனை செய்வதிலும் கடினமானவன். வேதனை செய்வதிலும், பாவத்தில் வேணுமென்று பாவங்களில் ஈடுபடுகிறார்களா அவர்களை வேதனை செய்வதிலும் அவன் கடினமானவன். அதே போன்று தித்தவுல், தித்தவுல் என்றால் நல்லவர்கள் மீது அருள் புரிபவன், நல்லவர்கள் மீது அருள் புரியக்கூடியவன். லா இலாஹ இல்லாஹு, வணக்கத்துக்குரிய அவனை தவிர வேறு யாரும் இல்லை. இலைஹில் மசீர், அவன் பாலே நாம் என்ன திரும்ப வேண்டி இருக்கிறது, செல்ல வேண்டி இருக்கிறது என்ற இந்த இவ்வளவுதான் எழுத சொல்றாங்க. எழுதிவிட்டு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அதுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அவர்கள் அவருக்காக துஆ செய்கிறார்கள். அந்த சபையில சுப்ஹானல்லாஹ் பாருங்க, உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த மனிதருக்காக துஆ செய்கிறார்கள். துஆ செய்கின்ற போது அங்கு உள்ளவர்கள் அதற்கு ஆமீன் சொன்னார்கள். இது பித்அத்து கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்படி ஆமீன் சொல்றது என்ன இல்லை, இது பித்அத்து கிடையாது. புரியுதா? இப்ப சிலவங்க நினைக்கிறாங்க கூட்டு துவாண்டாலே பித்அத். அப்படி அல்ல இல்லைங்களா? கூட்டு துவா எந்த இடத்துல நபி அவங்க செய்யலையோ அந்த இடத்துல செய்தால் பித்அத். ஒருவர் செய்யக்கூடிய துவாவுக்கு இன்னொரு ஒரு ஆமீன் சொல்வது அடிப்படை என்பது மார்க்கத்தில் உள்ள ஒரு அடிப்படை. எனவே என் அருமையான சகோதரர்களே, அதே போன்று தன்னை சுற்றியுள்ளவர்களுக்கு சொல்றாங்க, நீங்க அவருக்காக துவா செய்யுங்க. உங்களுடைய உள்ளங்களால் அவருக்காக நீங்க என்ன செய்யுங்க? துவா செய்யுங்க, அவருக்காக பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று உமர் ரலியல்லாஹு அந்த மக்களுக்கு நசீஹத்தும் செய்கிறார்கள். அதுக்கப்புறம் அந்த கடிதத்தை என்ன செய்கிறார்? ஒருவர் கொண்டு சென்று அவரிடம் ஒப்படைக்கிறார். அவரிடம் கடிதம் ஒப்படைக்கப்படுகிறது. அவர் எடுத்து அதை படிக்கின்றார், வாசிக்கின்றார். காஃபிரி தம், காஃபிரி தம்பன என்ன? பாவங்களை மன்னிப்பவன். அவர் அதை அதை படித்து விட்டு சொல்கிறார், கது வஅதனி அல்லாஹு அன் யக்ஃபிர லீ, அல்லாஹ் என்னை மன்னிப்பதாக வாக்களித்து விட்டான். அதே போன்று வகாபிலி தௌபி ஷதீதில் இகாப்,
இதை அவர்கள் ஓதிவிட்டு சொல்கிறார்கள், அல்லாஹ் அவனது தண்டனையும் எனக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறான். அதே போன்று தித்தவுல், அல்லாஹ்வுடைய ஹைரும் நன்மையும் அதிகமாகவே இருக்கிறது. லா இலாஹ இல்லாஹு இலைஹில் மசீர், இதை ஃபலம் யஸல் யுரத்திதுஹா அலா நஃப்ஸி, அவர் திரும்ப திரும்ப இதை சொல்லிக்கொண்டே என்ன செய்கிறார்? அழுது கொண்டே இருக்கிறார். அழுது கொண்டு இருக்கிறார். அவர் தௌபா செய்கிறார். அவரது தௌபா ஒரு சிறந்த தௌபாவாக மாறுகிறது. இந்த செய்தி உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு எட்டுகிறது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த செய்தி கிடைக்கிறது. கிடைத்தவுடன் முக்கியமான ஒரு நசீஹத்தை செய்யறாங்க. பாருங்க, இது முக்கியமான விஷயம். என்ன சொல்றாங்க தெரியுமா? ஹாகதா ஃபஸ்னஉ இதா ரஅய்தும் அகன் லகும் ஸல்ல. அப்ப உங்கள உங்களுடைய ஒரு சகோதரர் என்ன செய்து விட்டார்? வழி தவறி விட்டார், பாவத்தில் வீழ்ந்து விட்டார் என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொண்டால் இவ்வாறுதான் நீங்கள் செய்ய வேண்டும். இவ்வாறுதான் நீங்கள் செய்ய வேண்டும். அல்லாஹ் அந்த அடியாருக்கு தௌஃபீக் செய்வார். அல்லாஹ் அந்த அடியாருக்கு தௌஃபீக் செய்து அல்லாஹ் அந்த அடியானை ஏற்றுக்கொள்வான், மன்னிப்பான். இது ஒரு முக்கியமான விஷயமா இல்லையா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க நறுமையான சகோதரர்களே. அதாவது நாம் ஒருவர் பாவத்திலே வீழ்ந்து விட்டார் என்று சொல்லி சொன்னால் 4 பேர் கூடி சந்தோஷமாக அதை பற்றி பேசுகிறோமே தவிர யாரும் கவலைப்படுவது போன்று தெரியல, யாரும் கவலைப்படுவது போன்று தெரியவில்லை. அப்ப இங்க உள்ள வழிகாட்டல் என்ன? எவ்வளவு அற்புதமான வழிகாட்டல்! ஹுலஃபாவுர் ராஷிதூன்கள், அந்த ஹலீஃபாக்களுடைய வழிகாட்டல் இது எவ்வளவு முக்கியமான ஒரு வழிகாட்டல். நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு பாவத்திலே வீழ்ந்து விட்டால் சந்தோஷப்படக்கூடாது, மகிழ்ச்சி அடையக்கூடாது. அது நிஃபாக்குடைய அடையாளம், நயவஞ்சகத்தின் அடையாளம். நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருக்காக துவா செய்ய வேண்டும். அவர் திருந்துவதற்குரிய வழி என்ன தேட வேண்டும். மறைவில் ஒரு சகோதர முஸ்லிமுக்கு கேட்கக்கூடிய துவா அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். அதில் கவனம் எடுக்க வேண்டும். எனவே இப்படி பாருங்க, அந்த மனிதர் பாவத்திலே வீழ்கிறார். அவர் அந்த குர்ஆனுடைய வசனத்தை அவர் படிக்கின்ற போது அவரது உள்ளம் திறக்கிறது, அவரது உள்ளம் அதற்காக திறந்து விடுகிறது என்பதை பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படியாக குர்ஆனுடைய வசனங்கள் எமது உள்ளத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தியது, எனது உள்ளத்தை திறந்தது. இப்படி ஏதாவது வசனங்கள் உங்களுக்கு சொல்ல முடியுமா? இங்க இருக்கக்கூடியவங்க மாஷா அல்லாண்டு மார்க்க வகுப்புகளுக்கு வரக்கூடியவர்கள், குர்ஆனோடு தொடர்புடையவர்கள், நீங்க நிறைய குர்ஆனை படித்து இருக்கிறீங்க. குர்ஆனுடைய ஏதாவது ஒரு வசனம் எனது நினைவில் இருக்கிறது, இந்த வசனம் எனது சிந்தனையில் இருக்கிறது, இந்த வசனம் எனக்குள் உண்மையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திய வசனம், இப்படி ஏதாவது உங்களுக்கு யாருக்காவது சொல்ல முடியுமா? அதாவது இப்படிதான் உண்மையில் நீங்க அது உங்களோட ஞாபகத்தில் இருக்குது, மாஷா அல்லாஹ், அப்படிதானே? எனவே இதை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா அல்லாஹு தஆலா இதிலே சொல்லக்கூடிய செய்தி அப்படிதானே? வல் ஆஹிரா, மறுமை என்பது ஹைருன் வ அப்கா, ஹைருன் வ அப்கா, அதாவது சிறந்ததும் நிலையானதும், சிறந்ததும் நிலையானதும், அப்படிதானே? இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொர்க்கத்தில் உங்களுக்கு ஒரு சாட்டை அளவு இடம் கிடைப்பது, ஒரு சாட்டை அளவு சொர்க்கத்தில் இடம் கிடைப்பது இந்த உலகத்தில் உள்ள அனைத்தை விடவும் சிறந்ததுன்னு சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்க தானே? அதனுடைய முதல் சிறப்பு என்ன? அதனுடைய முதல் சிறப்பு என்ன சொல்லுங்க? அது நிரந்தரமானது, அப்படியா இல்லையா? அது நிரந்தரமானது. இது என்ன? இது தற்காலிகமானது. எவ்வளவுதான் கிடைத்தாலும் இது தற்காலிகமானது. அது என்ன? நிரந்தரமானது. சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதாவது சொர்க்கத்தில் ஒரு சாட்டு அளவு இடம் உங்களுக்கு கிடைப்பது இருக்கிறதே, இந்த உலகத்தில் உள்ள அனைத்தை விடவும் சிறப்பானது. சுப்ஹானல்லாஹ், அருமை சகோதரர்களே, கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இந்த வசனம் எங்கு நமக்கு தாக்கம் செலுத்த வேண்டும் என்று சொன்னால், இந்த அற்ப துன்யாவுடைய மோகங்கள் வரும்போது, அப்படித்தானே? இந்த துன்யாவுடைய ஆடம்பரங்கள், அலங்காரங்கள் நம்மை ஏமாற்றும் போது இந்த வசனம் சிந்தனைக்கு வர வேண்டும். இந்த வசனம் வல் ஆகிரத்து ஹைரும் வ அப்கா என்று சொன்னால் மறுமைதான் சிறப்பானதும் நிலையானதும். ஒரு அறிஞர் சொல்கிறார், ஒரு அழகான செய்தியை சொல்றார். அதாவது நாங்க குர்ஆன் வசனங்களை எங்களோட வாழ்க்கையில இப்படி அப்ளை பண்ணி இருக்கிறோமா அப்படின்றது நான் சொல்றேன் உங்களுக்கு. பாருங்க, அதாவது சில மனிதர்கள் செல்வச் செழிப்போடு வாழுகிறார்கள், உலகத்துல செல்வச் செழிப்போடு வசதி வாய்ப்புகளோடு வாழுகிறார்கள். அவர்களை பார்க்கும் போது
எனக்கு ஒருபோதும் பொறாமை ஏற்பட்டது கிடையாது. சொல்லக்கூடியவங்க இமாம்கள் உண்மையைத்தான் சொல்வார்கள் இல்லையா? என்ன சொல்றாங்க? அந்த செல்வந்தர்களை, செல்வ செழிப்போடு வாழக்கூடியவர்களை பார்க்கும் போது எனக்கு எப்போதும் பொறாமை ஏற்பட்டது கிடையாது என்று சொல்றாங்க. என்ன காரணம்? அவங்க என்ன சொல்றாங்கடா, அல்லாஹுடைய வார்த்தைகள் தான், குர்ஆனுடைய வசனம் தான் என்று அவர் ஒரு வசனத்தை ஓதி காட்டுகிறார். என்ன வசனம்? நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷதஹும். இப்படி வருது, நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷதஹும். அவர்களது வாழ்க்கையை நாம் தான் அவர்களுக்கு மத்தியில் பங்கு வைத்தோம் அல்லாஹ் சொல்கிறான். அவர்களது வாழ்க்கை இருக்கிறதே, அந்த அவர்களது வாழ்க்கை அவர்களுக்கு மத்தியில் பங்கு வைத்தது யாரு? நாம். அப்பயும் பொறாமைப்பட வேண்டும். பங்கு வச்சது யாரு? அல்லாஹ். அப்ப நாங்க பொறாமைப்பட்டா எங்க அது பிரச்சனை ஏற்படுத்தும்? படைத்த ரப்புல் ஆலமீன் பங்கு வைத்தது நாங்க என்ன குறை காணுகிறோமா? இப்படி குர்ஆனை எப்படி அப்ளை பண்ணாங்கன்னு பாருங்க. இந்த மாதிரி நாங்க எங்களோட வாழ்க்கையில அப்ளை பண்றோமா குர்ஆனை? அதான் இப்ப நான் கேட்கிற கேள்வி அதான் உங்கள்ட்ட. நான் கேட்கிற கேள்வி குர்ஆனுடைய வசனங்களை இப்படி நாம் எமது வாழ்வில் நாங்க அப்ளை பண்றோமா, அல்லது வெறுமனே சடங்குக்காக ஓதுறது மட்டும்தானா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அப்ப இது மாதிரியாக உங்கள்ட்ட யாரும் சொல்றேன்னா சொல்லுங்க, இது மாதிரி எனது வாழ்க்கையில இந்த குர்ஆன் வசனத்தை நான் அப்ளை பண்ணிருக்கிறேன் அப்படி என்று உள்ளவங்க சொல்லலாம். அதுல அந்த வசனத்துல எப்படி நீங்க என்ன மாதிரி அது கண்டிப்பா நம்ம அல்லாஹ்வை வணங்குறதுனால நம்மள அல்லாஹ் சோதிக்காம இருக்காங்க. கண்டிப்பா நமக்கு சோதனை வரும். நமக்கு சோதனை வர சமயத்துல அந்த வசனம் ஞாபகம். மாஷா அல்லாஹ். இதுதான் முக்கியமான விஷயம். என்னடா, எங்களோட வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது நாங்க தீர்வு எடுக்க வேண்டும். அதான் முக்கியம். எங்களோட வாழ்க்கையில நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளின் போது தீர்வு நாங்க குர்ஆன்ல இருந்து எடுக்க வேண்டும். குர்ஆன்ல இருந்து நாம் எடுக்க வேண்டும். எனவே எமது வாழ்வில் சோதனைகள் வரும்போது சுப்ஹானல்லாஹ், என் அருமை சகோதரர்களே, இந்த வசனம் நினைவுக்கு வர வேண்டும். இந்த வசனம் நினைவுக்கு வர வேண்டும். உங்களுக்கு முன்கூட்டியே பிரச்சனை தெரியுமெண்டா டென்ஷன் ஆக தேவையில்லை. அப்படித்தானே? ஒரு ரோட்ல போறீங்க, உங்களுக்கு தெரியும் இந்த ரோட்ல இந்த இடத்துல இன்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியும். இந்த ரோட்ல இந்த இடத்துல இன்ன பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சா என்ன, நீங்க அதுக்கு தயாரா தான் போவீங்க. திடீரென்று வந்தா தானே பிரச்சனை ஆகுது. அப்ப இது மாதிரி அல்லாஹ் சொல்லிவிட்டான், நாம் உங்களை சோதிப்போம். இது அல்லாஹ்வுடைய சுன்னா, அல்லாஹ்வுடைய வழிமுறை. சோதனை வரும், என்னென்ன வடிவங்களில் வரும் என்றும் சொல்லிவிட்டான். என்னென்ன வடிவங்களில் சோதனை வரும்? பசியால் சோதிக்கப்படுவீர்கள், பயத்தால் சோதிக்கப்படுவீர்கள், இழப்புக்களால் சோதிக்கப்படுவீர்கள். அந்த இழப்புக்கள் என்பது அது செல்வம் சார்ந்தவைகளாக இருக்கலாம், உயிர் சார்ந்தவைகளாகவும் இருக்கலாம். இப்படி என்ன சோதனைகள். எனவே மௌத், மரணம், எங்களோட வாழ்க்கையில நம்மை நெருங்கியவர்கள், நம்மோடு உள்ளவர்கள் நிச்சயமாக மரணிப்பார்கள், நாமும் மரணிப்போம். எனவே இதை நாம் நல்ல முறையில் ஏற்றுக்கொண்டால் அதற்கு மகத்தான கூலி அல்லாஹ்விடத்தில் இருக்கு. அதற்கு மகத்தான கூலி இருக்கிறது. அப்ப இஸ்லாத்துடைய சிறப்பம்சம் என்ன? இங்க இஸ்லாத்துடைய சிறப்பம்சம் என்ன? அல்லாஹ் முன்கூட்டியே சொல்லிவிட்டான், இப்படி சோதனைகள் உங்களுக்கு வரும். அப்ப நீங்க தயாராகத்தான் இருக்க வேண்டும். சோதனைகள் வரும், நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். அப்ப முன்கூட்டியே சொல்லப்பட்டு விட்டது. இதில் பொறுமையாளர்களுக்குத்தான் நற்செய்தி என்றும் சொல்லப்படும். அப்ப இந்த அடிப்படையில் ஒரு முக்கியமான வசனம் நாம் ஒவ்வொருவரும் நமது சிந்தனையில் நாம் என்ன ஏற்றி வைத்துக் கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். நமக்கு சோதனைகள் வருகின்ற போது அந்த வசனத்திலே தொடர்ந்து வருகிறது, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்றுதான் அவர்கள் சொல்வார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்றுதான் அவர்கள் சொல்வார்கள். அப்படி பொறுமையோடு சொல்வார்களே, அவர்களுக்குத்தான் அல்லாஹ்வுடைய அருளும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும், அவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்கள். ஏன்னா சோதனைகள்ல நிதானமாக செயல்பட வேண்டும். அதற்கு அற்புதமான வழிகாட்டல் இந்த வசனத்தில் இருக்கு. நீங்க என்ன சொல்ல வந்தீங்க? சரி, மாஷா அல்லாஹ். இப்ப நீங்க அந்த வசனத்திலிருந்து நீங்க என்ன படிச்சுக்கிறீங்க?
நிஜமாவே அல்லாஹ் சொல்றான் நீங்க ஒரு நன்மை வந்து இந்த சோள கருத்து மாற்றி அந்த சோள கருத்து வந்து அது சோளத்துக்கு வந்து எவ்வளவு சோள கருத்து இருக்கு, நிறைய சோள கருத்து இருக்கு. அந்த சோள கருத்தையும் குட்டி குட்டி. சரி, ஓகே, மாஷால்லா. நீங்க சொன்ன நீங்க ஒரு விளக்கம் அதில் எடுத்துக்கிறீங்க, மாஷால்லாண்டு. அதாவது அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்வதை எவ்வளவு ஆர்வப்படுத்துகிறான். அல்லாஹுடைய பாதையில் ஒரு செலவு செய்கிறார். அதாவது ஒரு ஹப்பா, ஒரு வித்து இல்லையா, அது வந்து என்ன செய்யுது, ஒரு வித்தை போடுகிறோம் பூமியில. எத்தனை கதிர்கள்? 7. எத்தனை கதிர்கள்? 7 சனாபில். அந்த 7 கதிர்ல ஒவ்வொரு கதிரிலும் எத்தனை நெல் மணிகள்? 100. 100 ஹப்பா. எத்தனை? 100 ஹப்பா. அப்ப மொத்தம் எத்தனை? 700. அப்ப 700. இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை, ஒரு சட்டத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். என்னண்டா, அதாவது இது ஒரு முக்கியமான சட்டம். இப்ப நாங்க ஒரு அமலை செய்யும் போது அந்த அமலுக்கு 10 முதல் 700 மடங்கு வரை நன்மை இருக்கிறது. நன்மை இருக்கிறது. வேறு ஹதீஸ்களிலும் படிக்கிறோம். ஆனால் நன்மையில் எல்லோரும் சமமாக இருக்க மாட்டாங்க. நன்மையில் எல்லோரும் சமமாக இருக்க மாட்டார்கள். நன்மையில் அவருடைய நீயத்தை பொறுத்து, இஹ்லாஸை பொறுத்து, அவர் அதை செய்யக்கூடிய முறையை பொறுத்து இதெல்லாம் கவனிக்கப்படும். இதெல்லாம் கவனித்துத்தான் நன்மை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தொழுகையை முடித்துவிட்டு மஸ்ஜிதிலிருந்து வெளியேறுகிறார்கள். தொழுகையை முடித்துவிட்டு மஸ்ஜிதிலிருந்து வெளியேறுகிறார்கள். 10ல் 1 வெளியேறக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். 9ல் 1, 8ல் 1, 7ல் 1, 6ல் 1, 5ல் 1, 4ல் 1, இப்படி சொல்லுவாங்க. 3ல் 1, 2ல் 1, பாதி. இப்படித்தான் மஸ்ஜிதிலிருந்து வெளியே போறாங்க. உள்ள வந்த எல்லோரும் ஒரே சமமான நன்மையோடு செல்வதில்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, எல்லோரும் சமமான நன்மையோடு செல்வதில்லை. இது ஒரு முக்கியமான விஷயம். எந்த ஒரு அமலாக நீங்க இருந்தாலும் சரி, 700 மடங்கு உடனே கிடைச்சு நினைக்காதீங்க. 700 மடங்கு உடனே கிடைத்து விடும் என்று நினைச்சிடாங்க. 700 மடங்கு கிடைக்கும், நிச்சயமா அல்லாஹ் வாக்களித்தது கிடைக்கும். ஆனா நாங்க என்ன செய்யணும், அந்த அளவுக்கு எங்க அமல் என்ன செய்யணும், உயர்த்த வேண்டும். அப்படித்தானே? இப்ப நாங்க இஹ்சான் என்ற ஒன்று படிக்கிறோம் தானே. இஹ்சான் என்றா என்ன? அல்லாஹுவை பார்ப்பது போன்று நீ அல்லாஹுவை வணங்குவது. அல்லாஹுவை உன்னால் பார்க்க முடியாவிட்டாலும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வு. அப்ப இபாதத்துல நாங்க செய்யக்கூடிய எந்த ஒன்று அமலாக இருந்தாலும், அது சதக்காவாக, வசனம் சொல்லப்பட்ட சதக்காவாக இருக்கலாம். அப்படித்தானே? சதக்காவை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லும் போது, அவர் வலதால் செய்த சதக்கா இடதுக்கு தெரியாமல் செய்கிறார். அந்த அளவுக்கு என்ன செய்கிறார், அந்த சதக்காவை மறைமுகமாக செய்கிறார். இப்படித்தான் ஒவ்வொரு அமலும். என் அருமை சகோதரர்களே, அந்த அமல்களுக்குரிய நன்மை அல்லாஹ் 700 மடங்கு வரை வாக்களித்திருக்கிறான். அந்த இடத்தை நாம் அடைய வேண்டும். அந்த இடத்துக்கு நாங்கள் அமலை நாங்கள் என்ன செய்யணும், கொண்டு செல்ல வேண்டும். அதுக்கு நாம் அந்த அமலை கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அமலில் இஹ்லாஸ் இருக்க வேண்டும், உள்ள தூய்மை இருக்க வேண்டும், நபி வழியை பேண வேண்டும், உள்ளச்சம் இருக்க வேண்டும், முகஸ்துதி வரக்கூடாது, பெருமை வரக்கூடாது, இப்படி எல்லாம் இருக்கிறது. எனவே அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, அந்த வசனம் சுப்ஹானல்லாஹ் ஒரு முக்கியமான வசனம். அல்லாஹுடைய வழியில் நாம் செலவு செய்வதற்கு அல்லாஹ் நமக்கு இவ்வளவு நன்மைகளை வைத்திருக்கிறான். அல்லாஹ் நமக்கு இவ்வளவு நன்மைகளை வைத்திருக்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் வேற யாரும் சொல்றீங்களா? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு அருட்கொடையிலும் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். ஒரு முக்கியமான வசனம். சும்ம லதுஸ் அலுன்ன யௌமைதின் அனின் நயீம். சுப்ஹானல்லாஹ். அதாவது நமக்கு அல்லாஹ் தந்த ஒவ்வொரு அருளும் ஒவ்வொரு நிஅமத்தும் நிச்சயமாக விசாரிக்கப்படும் இல்லையா? இப்ப கொஞ்சம் இப்படி நினைச்சு பாருங்களேன். இப்போ ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால் உள்ளவங்க உலகத்தை எந்த அளவு அனுபவிச்சாங்க, அதுக்கு ஒரு இன்னொரு 100 வருஷம் முன்னாடி போங்க, எவ்வளவு உலகத்தை அனுபவிச்சிருப்பாங்க. அப்படி அப்படி போனீங்கடா இந்த உலகத்துடைய நிஅமத்துகளை அனுபவிச்சது கூடுதலா குறைவா? மிக குறைவு. அப்படிதானே? சுப்ஹானல்லாஹ், நாம் இந்த உலகத்தில் இப்போது எவ்வளவு நிஅமத்துகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், எவ்வளவு அருள்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் இதை பற்றி நாங்கள் பெருமை கொள்கிறோம். உண்மையில் பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் தான், இல்லை இல்ல முன்னேற்றங்கள் தான். ஆனாலும் படைத்த ரப்பிடம் நாம் இவைகளுக்கெல்லாம் கணக்கு கொடுக்க வேண்டும். படைத்த ரப்பிடம் நாம் இவைகளுக்கெல்லாம் கணக்கு கொடுத்தாக வேண்டும். நிஅமத்துகள் ஏன்னா இந்த வசனம் இறங்கிய சமுதாயம் இருக்குதானே, இந்த வசனம் இறங்கிய சமுதாயத்தை எடுத்தீங்கன்னா அவங்க உலகத்தை அனுபவிக்கவே இல்லை.
இந்த வசனம் யாருக்கு இறங்கப்பட்டதோ ثُمَّ لَتُسْأَلُنَّ يَوْمَئِذٍ عَنِ النَّعِيمِ. சஹாபாக்கள் என்ன கேட்கிறாங்க அல்லாஹ்விடத்துல, அல்லாஹ்வுடைய தூதரிடம் என்ன கேட்கிறார்கள்? யா ரசூலல்லாஹ், தண்ணீர் பேரித்த பழம் இதை பற்றியா? அதுதான் அவங்களுடைய உணவாக அங்க இருக்குது. சுப்ஹானல்லாஹ், அதுதான் அவங்களுடைய உணவாக அங்கு இருக்கிறது. எனவே நறுமை சகோதரர்களே, இந்த வசனம் உண்மையில் நாம் ஒவ்வொருவரும் நிற்க வேண்டிய ஒரு வசனம், நின்று சிந்திக்க வேண்டிய ஒரு வசனம். நாளை மறுமையில அல்லாஹ் 2 அருள்களை பற்றி முக்கியமாக கேட்பான். நாளை மறுமையில 2 அருள்களை பற்றி அல்லாஹ் முக்கியமாக கேட்பான். ஒன்று தண்ணீர், அடுத்தது ஆரோக்கியம். 4 கேள்வி தனியாக வரக்கூடிய ஒரு ஹதீஸ் வேறையா இருக்குது. ஒரு ஹதீஸ் எப்படி வருகிறது என்றால், 2 நிஅமத்துகள், ஒரு மனிதனுக்கு வழங்கப்பட்ட தண்ணீர் என்ற இந்த அருட்கொடை நிஅமத், அதே போன்று அவனது ஆரோக்கியம். இது இந்த 2 நிஅமத்துகள் நாளை மறுமையில் கேட்கப்படும் என்பதை நாம் ஹதீஸ்கள்ல படிக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியில என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு மூமினை பொறுத்தவரையில் ஒரு மூமின் அவன் நேசிக்கக்கூடிய விஷயங்கள்ல அவன் செல்வத்தை நேசிக்கிறான், செல்வத்தை விரும்புகிறான். ஆனால் நாளை மறுமையில் விசாரணைக்கு மிக எளிதானது செல்வம் குறைவாக இருப்பதுதான். செல்வம் குறைவாக இருக்கும் போது அவனுக்கு கணக்கு கொடுப்பதற்கு லேசா இருக்கு. செல்வம் அதிகரிக்கின்ற போது அங்கு கணக்கு கொடுக்கிறது அவன் நிறைய நேரம் தேவைப்படும் இல்லையா? சுப்ஹானல்லாஹ். எனவே நறுமையான சகோதரர்களே, இது போன்ற குர்ஆனுடைய வசனங்கள் உண்மையில எமது வாழ்வில் தாக்கம் செலுத்த வேண்டும், எமது வாழ்வில் செல்வாக்கு செலுத்த வேண்டும். குர்ஆனுடைய வசனங்கள் நமது வாழ்வில் ஏதாவது பிரச்சனை என்றால் குர்ஆனை பிரட்டி அதை படித்து அதிலிருந்து தீர்வு காணக்கூடியவர்களாக, இதுதான் என்ன, இதிலிருந்து தீர்வை பெறக்கூடியவர்களாக. பாருங்க சுப்ஹானல்லாஹ், ஒரு வசனம் இருக்குது, லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. ஒரு மூமின் அவனை சிந்தனையில் வைத்துக் கொள்ள, அவனுக்கு ஒரு நெருக்கடி கஷ்டம் வருகின்ற போது நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம், அல்லாஹ் எம்மோடு இருக்கிறான். ஒவ்வொரு மூமினோடும் அல்லாஹ் இருக்கிறான், ஒவ்வொரு மூமினோடும் அல்லாஹ் இருக்கிறான். எனவே இந்த வசனம் நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு ஆறுதல். அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், அல்லாஹ் என்னோடு இருக்கிறான். வமன் யதவக்கல் அலல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்புஹ். எவர் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைக்கிறாரோ அல்லாஹ் அவருக்கு போதுமானவன், அல்லாஹ் அவருக்கு போதுமானவன். சுப்ஹானல்லாஹ். நறுமையான சகோதரர்களே, சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், எனது வாழ்க்கையில சில பிரச்சனைகளுக்கு நான் தீர்வை தேடிக்கொண்டிருந்தேன். நான் படித்தேன், வமன் யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மஹ்ரஜா என்ற வசனத்தை படித்தேன். நான் எனது வாழ்வில் தக்வாவை அதிகரித்துக் கொண்டே இருந்தேன், எனக்கு அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைத்தது என்று சொல்லக்கூடிய செய்திகளை எல்லாம் படிக்கின்றோம். நறுமையான சகோதரர்களே, இமாம் இப்னுல் கைம் ரஹிமுல்லாஹ் சொல்கிறார்கள், நான் மக்காவில் வந்து சில காலம் இருந்தேன். அதாவது எனக்கு அந்த காலங்களில் நோய்களுக்கு எனக்கு மிக பயனுள்ளதாக இருந்தது சூரத்துல் ஃபாத்திஹான்னு சொல்றார். சுப்ஹானல்லாஹ். அவ எப்படி அவனோட வாழ்க்கையில குர்ஆன் எப்படி யாருக்குன்னு பாருங்க. அவர் சொல்றார், அதாவது நான் மக்காவில் இருந்த அந்த காலங்கள் எனது நோய்க்கு நான் மிகப்பெரிய ஒரு பயனை எந்த அத்தியாயத்தின் மூலம் பெற்றுக்கொண்டேன்? சூரத்துல் ஃபாத்திஹாவின் மூலம். சுப்ஹானல்லாஹ். சூரத்துல் ஃபாத்திஹாவின் மூலம். இப்போ நாங்கள் குர்ஆனின் மூலம் நிவாரணி என்ற பகுதியில் எந்த அளவுக்கு கவனம் செலுத்துறோம் கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். எங்களோட வாழ்க்கையில இப்போ குர்ஆன் என்பது நிவாரணி, யாருடைய வார்த்தை? அல்லாஹ்வுடைய வார்த்தை. இப்போ உண்மையில குர்ஆன் என்பது நிவாரணி என்பது எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் அப்ளை பண்ணிருக்கிறோமா? கொஞ்சம் ஒவ்வொருத்தரவங்க கேட்டு பாருங்க. நாங்க எங்களோட வாழ்க்கையில் இதை நாம் அப்ளை பண்ணி இருக்கிறோமா? எத்தனை எத்தனை சூறாக்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். அருமையான சகோதரர்களே, இப்போ குர்ஆனோடு உள்ள நமது இந்த தொடர்புகள் வெறுமனே சடங்கு ரீதியாகத்தான் இருக்கிறதா அல்லது உண்மையில் உயிரோட்டமாக இருக்கிறதா? உண்மையில் உயிரோட்டமாக இருக்கிறதா என்பதை நாம் நம்மிடம் கேட்டுக்கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அந்த அடிப்படையில் அன்பிற்குரிய சகோதரர்களே, அதாவது இதில் உங்களுக்கு மற்றும் ஒரு செய்தியை மாத்திரம் சொல்லி நிறைவு செய்யலாம் நினைக்கின்றேன். இந்த செய்தியை பொறுத்தவரையில இது புகாரியில 4854வது எண்ணிலே வரக்கூடிய செய்தி. இந்த செய்தியில் வரக்கூடிய நபித்தோழர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜுபைர் இப்னு முத்இம். இந்த ஜுபைர் இப்னு முத்இமுடைய தந்தை இருக்கிறார் தானே, அவரது பேர் முத்இம் இப்னு அதி. அவரது பேர் என்ன? முத்இம் இப்னு அதி. இந்த முத்இம் இப்னு அதியை பொறுத்தவரையில அதாவது ரசூலுல்லாஹ்ங்க அவர் முத்இம் இப்னு அதி காஃபிராகத்தான் மரணிக்கிறார். பத்ருடைய போருக்கு ஒரு 6-7 மாதங்களுக்கு முன்னர் மரணித்து விடுகிறார்.
ஆனா முத்தைம் இப்னு அதிய ரசூலுல்லாஹ் அவர் குஃப்ர்ல இருக்கும் போது செய்த உதவிகளுக்கும் நன்றியோடு நினைவு கூறக்கூடியவங்களா இருந்தாங்க ரசூலுல்லாஹ். இது ரசூலுல்லாஹ்வுடைய பண்பு, அல்லாஹ்வுடைய தூதருடைய பண்பாக இருந்துச்சு. இந்த முத்தைம் இப்னு அதி அதாவது நபி அவர்கள் தாயிஃப்ல இருந்து திரும்ப மக்காவுக்கு வரும்போது மக்காவுக்குள் ரசூலுல்லாஹ்வுக்கு வர முடியாத நிலை, அல்லாஹ்வுடைய தூதருக்கு மக்காவுக்குள்ள வர முடியாது. எனவே அவர்களுக்கு அடைகலம் கொடுத்தவர் முத்தைம் இப்னு அதி தான். ரசூலுல்லாஹ்வுக்கு அடைகலம் கொடுத்து நபி அவர்களை அழைத்து சென்றது யாருதான்? முத்தைம் இப்னு அதி தான். அவர் கொண்டு போய் காபாவில் அவர் அறிவிப்பு செய்கிறார், நான் இவருக்கு அடைகலம் கொடுத்து விட்டேன். எனவே நறுமையான சகோதரர்களே, அது மாத்திரம் அல்லாமல் அடுத்து நீங்க பார்க்கலாம், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் அவங்களோட குடும்பத்தினர் எல்லாம் அந்த ஷூபி அபி தாலிப் என்ற கணவாயில் என்ன செய்யப்பட்டாங்க? அந்த அவர்கள் ஒரு சமூக பகிஷ்காரம் செய்யப்பட்டிருந்தாங்க. அப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த காலத்தில் காபாவில் எழுதி தொங்கவிடப்பட்டிருந்த ஒரு அறிவிப்பு, அதை கலட்டுவதில் ஒரு மிகப்பெரிய முயற்சியை செய்தவர் தான் இந்த முத்தைம் இப்னு அதி என்பவர். இப்படியெல்லாம் செயல்பட்டவர். ஆனால் அவருக்கு ஹிதாயத் நேர்வழி கிடைக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றாங்கடா, புகாரில் வரக்கூடிய செய்தி, அதாவது பத்ருடைய கைதிகள் விஷயத்துல, பத்ர்ல கைதிகளாக பிடிபட்டார்களே, அந்த கைதிகள் விஷயத்துல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, முத்தைம் இப்னு அதி உயிரோடு இருந்து இவர்களுக்காக பரிந்து பேசியிருந்தால் நான் இவர்கள் அனைவரையும் விடுதலை செய்திருப்பேன். எந்த ஒரு அதற்கு நஷ்ட ஈட்டை பெறாமல், எந்த ஒரு நஷ்ட ஈட்டு தொகையும் பெறாமல், எந்த ஒரு நஷ்ட ஈட்டையும் பெறாமல் நான் இவர்களை விடுவித்திருப்பேன் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் அது அப்படி என்ன நன்றியோடு அதை நினைவு கூர்ந்த சந்தர்ப்பம். இவருடைய மகன் தான் யார் என்றால் ஜுபைர் இப்னு முத்தைம், முத்தைமுடைய மகன் ஜுபைர். என்ன செய்யறாங்க, மக்கா காஃபிர்கள் இந்த கைதிகள் விஷயத்துல பேசுறதுக்கு அவர் தான் அனுப்புறான். அவர் இப்படி ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு வார்த்தையும் இருக்குது. எப்படி ஒரு வார்த்தை இருக்குது? இவர் உயிரோடு இருந்து பேசியிருந்தால் என்ன செய்திருப்பேன், விடுதலை செய்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே. அப்ப காஃபிர்கள் என்ன செய்தார்கள், மக்காவிலிருந்து இந்த கைதிகள் விஷயத்துல பேசுறதுக்கு யார் அனுப்புறாங்கடா, ஜுபைர் இப்னு முத்தையும் அனுப்பி வைக்கிறான். அப்போது அவர் இஸ்லாத்தை ஏற்றிருக்கவில்லை. அவர் வருகிறார். அப்ப மதீனாவுக்கு வந்தா மகரிப் தொழுகையுடைய நேரம். மகரிபுடைய நேரம், மகரிபுடைய தொழுகை ரசூலுல்லாஹ் தொழுவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நபி அவர்கள் சூரத்து தூர் அத்தியாயத்தை ஓதுகிறார்கள். மகரிபுடைய தொழுகையில வத்தூர் வ கிதாபி மஸ்தூர் என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த அத்தியாயத்தை ரசூலுல்லாஹ் ஓதுறாங்க. அப்ப இவர் வெளியிலிருந்து அதை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். பெரும்பாலும் நீங்க எடுத்தீங்கன்னா மக்கா காஃபிர்களை பொறுத்தவரையில அவர்கள் தடுத்த ஒரு விஷயம்தான், நபி அவங்க குர்ஆனை ஓதும் போது கேட்கக்கூடாது என்பதை தடுத்தார்கள். மிக கடுமையாக தடுத்த ஒரு வேலையை செய்தவர்கள். இப்ப இவருக்கு இங்க ஒரு வாய்ப்பு என்ன கிடைக்குதுன்னா, குர்ஆனை கேட்பதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. இப்படி ரசூலுல்லாஹ் இந்த வசனத்தை ஓதிட்டு வராங்க, இந்த அத்தியாயத்தை ஓதிட்டு வராங்க. அதுல ஓதிட்டு வரும்போது 35வது வசனம், அம் ஹுலிகு மின் கைரி ஷைஇன் அம் ஹுமுல் ஹாலிகுன். அல்லாஹ் எப்படி கேட்கிறான்னு பாருங்க, சிந்தனையை திறக்கும் விதமாக கேட்கக்கூடிய கேள்வி. அம் ஹுலிகு மின் கைரி ஷைஇன், இவர்கள் எந்த ஒன்றும் இல்லாமல் இவர்கள் படைக்கப்பட்டார்களா? இவர்கள் என்ன, எவருடைய படைப்பும் இல்லாமல் இவர்கள் தாமாகவே படைக்கப்பட்டார்களா? அம் ஹுமுல் ஹாலிகுன், இவங்க தாமாகவே உண்டாகிவிட்டார்களா? அல்லது இவர்கள் என்ன தம்மை தாமே படைத்துக் கொண்டார்களா என்று அல்லாஹு தஆலா கேட்கக்கூடிய விஷயம் பாருங்க. அப்ப சுப்ஹானல்லாஹ், இந்த கேள்வியை பொறுத்தவரையில அப்ப இவர்கள் எவருடைய படைப்பும் இல்லாமல் தாமாகவே உண்டாகிவிட்டார்களா? அல்லது இவர்கள் தம்மை தாமே படைத்துக் கொண்டார்களா? அடுத்து என்ன, அம் ஹலகுஸ் ஸமாவாதி வல் அர்த் பல் லா யூகினூன், அல்லது வானங்கள் பூமியை இவர்கள் படைத்தார்களா? மாறாக இவற்றையெல்லாம் படைத்தது அல்லாஹ்தான், அவனை இவர்கள் நம்புவதில்லை. அம் இந்தஹும் ஹஸாயினு ரப்பிக் அம் ஹுமுல் முஸைத்திரூன், அல்லது இவர்களிடம்தான் உமது இறைவனின் பொக்கிஷங்கள் அனைத்தும் இருக்கின்றனவா? அல்லது இவர்கள் அதை பங்கிடக்கூடிய அதிகாரிகளா என்று அல்லாஹ் கேட்கிறான். இப்படி நறுமையான சகோதரர்களே, இந்த வசனங்களை எல்லாம் அவர் கேட்டுக்கொண்டு இருக்கின்ற போது சொல்கிறார், காத கல்வி அன் யதீர், அதாவது எனது உள்ளம் அப்படி என்னை விட்டு அப்படி பறந்துவிட போகிறது, பறந்துவிடக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது அப்படி என்று சொல்றார். அப்ப இன்னொரு ரிவாயத் எப்படி வருதுன்னு சொன்னா, இஸ்லாத்தை அந்த ஈமானுடைய அந்த சுடர்கள் இந்த வசனங்களை கேட்டபோதுதான் முதலில் எனது உள்ளத்திலே உதித்தனன்னு சொல்றான். அவர் சொல்றார், அந்த ஈமானுடைய அந்த பிரகாசம் என்பது எனது உள்ளத்தில் முதல்ல உதித்தது
இந்த வசனங்களை கேட்டபோதுதான் என்றும் அவர் சொல்கிறார். அப்ப இந்த வசனங்களுக்கு பிறகு அவர் என்ன செய்கிறார்? அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு இது பெரிதும் காரணமாக அமைந்திருந்தது. அப்ப குர்ஆனுடைய வசனங்கள் சுப்ஹானல்லாஹ் அருமை சகோதரர்களே இவ்வாறு உள்ளங்களை திறக்கும் என்பதற்கு இவைகளெல்லாம் மிகப்பெரிய சான்றுகளாக இருக்கக்கூடியவைகள். எனவே என் அருமை சகோதரர்களே, அப்ப அந்த அடிப்படையில அதாவது குர்ஆனோடு நாம் ஒரு ஒரு உயிரோட்டமான ஒரு தொடர்பை நாம் ஏற்படுத்த வேண்டும். அதாவது நாங்கள் இந்த உரையுடைய மிக முக்கியமான நோக்கம் என்னவென்று சொன்னால், உண்மையில் நாங்கள் ஒவ்வொருவரும் குர்ஆனை எடுத்து நாம் படிப்பது என்பது அதை நன்றாக விளங்கி அல்லாஹ்வுடைய பரக்கத்து இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் எப்படி சொல்கிறான் என்று சொன்னால், அதாவது இந்த வசனங்களை சிந்திக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் இதை பாக்கியம் மிக்கதாக ஆக்கியிருக்கிறான்னு சொல்றான். அல்லாஹ் முபாரக்கும் லியத்தப்பரு ஆயாத்தி, இதனுடைய வசனங்களை சிந்திப்பவர்களுக்கு அது பாக்கியம் மிக்கது என்று அல்லாஹ் சொல்கிறான். அவ்வளோ ஒரு பாக்கியம் அது, நாம் அதை சிந்திப்பது, அதை விளங்குவது. அந்த அடிப்படையில் நாம் குர்ஆனோடு நமது அந்த தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். கொஞ்சம் நாம் சற்று நேரத்தை ஒதுக்கி குர்ஆனுடைய வசனங்களை நாம் என்ன செய்வது, நிதானமாக விளங்குவது, அந்த வசனங்கள் சொல்லக்கூடிய செய்திகள் என்ன. நீங்க எடுத்து பாருங்க, சஹாபாக்கள் எடுத்தாங்க, அவங்க சொல்றாங்க 10 வசனங்கள் நாம் அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து கற்றுக்கொண்டால் அந்த 10 வசனத்தை மரணமிடுவோம், அந்த 10 வசனத்தை விளங்குவோம், இரஹ்மத்துல்லாஹ், அந்த 10 வசனத்தை விளங்குவோம், அதில் உள்ள விஷயங்களை செயல்படுத்துவோம், அதற்கு பிறகுதான் வேறு வசனங்களை கற்றுக்கொள்வோம் என்றெல்லாம் சொல்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் அருமையான சகோதரர்களே, குர்ஆனோடு இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வதற்கு அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.